வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த காணொலியில் தேர்தல் ஆணையத்துடைய ஆர்டிக்கல் 329 பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 324லேருந்து 328 வரைக்குமே நம்ம வந்து காணொலி பதிவிட்டிருக்கோம். அதை பார்க்காத நபர்கள் அந்த காணொலியில் பார்த்துட்டு இது வரும். இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய கடைசி ஆர்டிக்கல். இது கடைசி பாட்டு, சரியா? அதனால் இதை பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் 329 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 327 படி தேர்தல் தொடர்பான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றுறதுல அதுலேயோ அல்லது மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அந்த மாநிலம் ஏதாவது சட்டம் இயற்றுறதுல இந்த 327 328 படி இயற்றப்பட்ட அந்த தேர்தல் தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல் 329 சொல்லுது. அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நடைபெறும் போது அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்ல, அந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளை தேர்தல் விவகாரங்களில் அதாவது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தலையிடுறதா தடை செய்கிறதா அந்த ஆர்டிக்கல், சரியா? மொத்தத்தில் ஷார்ட்டாக சொன்னோன்னா, தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீதிமன்றம் தலையிடுவதை இந்த 329 சரத்து தடை செய்கிறது. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு, நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் புகழ்பெற்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துச்சு. அதில் வந்து இதை பற்றி மாண்புமிகு உச்சநீதிமன்றமே இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, அது கேஸ் என்னென்னா, பொன்னுச்சாமி வெர்சஸ் தேர்தல் அதிகாரி வழக்கு 1952 நடந்துச்சு. அந்த வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தான், ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தான், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகி தேர்தல் அந்த நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வர வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் நடைமுறைகள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணி வாக்குப்பதிவு நடைபெற்று கடைசியில் வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் அந்த தேர்தல் சம்மந்தமாகவோ அந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் சம்மந்தமாகவோ யாரும் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி வழக்கு தொடர முடியாது அப்படின்னா, அப்படி யாராவது ஒருத்தர் உடையில் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்குது, அப்போ அதுக்கு நீதிமன்றம் அந்த கேஸை எடுத்து விசாரிக்கும் போது அந்த தேர்தல் ஒன்று வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த வாக்குப்பதிவை நிப்பாட்டி வச்சுருவாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சிட்டு வாக்கு எண்ணிக்கை நடந்து தேர்தல் முடிவுகள் வெளியிடணும். அப்போ வந்து வழக்கு தொடுக்கப்படுதுன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை செய்து தேர்தல் முடிவுகள் வெளியிட காலதாமதமாகும். ஸோ அப்போ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சரவை அமையாது, பாராளுமன்றமாக இருந்துச்சுன்னா அந்த பாராளுமன்ற அமைச்சரவை அமையாது. அந்த தேர்தல் முடிவுகள் வந்து தேர்தலையோ பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் நாட்டோட நிர்வாகம் பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நடைமுறையை நீதிமன்றம் வச்சுருக்குது. அப்போ தேர்தல் சம்மந்தமாக வழக்கே தொடுக்க முடியாதா? நிறைய பேர் தேர்தல் சம்மந்தமாக எம்எல்ஏ வந்து முறைகேடு பண்ணி ஜெயிச்சிட்டாரு, இவர் அதிகமாக தேர்தல் செலவீடு பண்ணியிருக்காரு, இவர் தேர்தல் பிரச்சார விதிமுறைகளை மீறியிருக்காரு, இவர் வந்து இந்த வேட்பாளர் வந்து அவர் சொத்து கணக்கை ஒழுங்காக தாக்கல் பண்ணல, இப்படி தேர்தல் சம்மந்தமாக நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் முடிவு அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வெளியிட்டிருப்பாங்கல்ல, தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன் அது மூலமாக எந்த மாநிலத்தை சேர்ந்த நபர் புகார் அளிக்க போகிறாரோ, அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தான், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு மாநிலத்தில் தானே அது அவருக்கு புகார் இருக்கும். அப்போ அந்த மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்தில் போய் எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமாக தேர்தல் முடிவுகள் எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்ததுக்கு பிறகு அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். அந்த நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிக்கும். ஆனால் தேர்தல் நடைபெற்று இருக்கக்கூடிய காலத்தில் நீதிமன்றத்தில் போய் யாரும் வழக்கு தொடுக்க முடியாது. அப்படி யாராவது நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தால் அது வாக்குப்பதிவையோ வாக்கு முடிவுகள் வெளியிடுறதுலேயே காலதாமதம் ஏற்படுத்தும். இதனால் இந்தியாவோட நிர்வாகத்தை வந்து பெரிய லெவலில் பாதிக்கும். அதனால் வந்து இந்த ஆர்டிக்கல் 329 வந்து என்ன சொல்லுதுன்னா, 327 328 அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட தேர்தல் சம்பந்தமான சட்டங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேர்தல் தொடர்பான விஷயங்களில் தேர்தல் ஆணையத்துடைய விஷயங்களிலும் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதை தடை செய்யக்கூடியதான் அந்த ஆர்டிக்கல் 329. உங்களுக்கு தேவைன்னா தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளியிட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமாக ஹைகோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்கலாம். இதோட இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமான ஆர்டிக்கல் முடிஞ்சுது. மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கலாம். நன்றி.